ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் தான். கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸ் ஜூஸ்ன்னு சொன்னால் அது குலுக்கி சர்பத். அந்த குலுக்கி சர்பத்தை நம்ம ஹெல்த்தியாக ஒரு பழத்தை வச்சு வித்தியாசமாக அதே சமயம் ரொம்பவும் டேஸ்டியாக பண்ண போகிறோம். அது என்னென்னா தர்பூசணி குலுக்கி சர்பத். இது கோடை காலத்துக்கு ஏற்ற மிகவும் ஹெல்த்தியான ஜூஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தர்பூசணி பழத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போகலாம். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரை நமக்கு பயன் தரக்கூடியது. அதில் ஒரு சில நன்மைகளை பற்றி பார்க்கலாம். இந்த பழத்தில் ஒரு 100 கிராம் பழம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் 90% நீர்ச்சத்து இருக்குது. அது கூடவே விட்டமின்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், தாதுக்கள் இதெல்லாமே இருக்குது. இதை சாப்பிட்றதுனால நமக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா உடலில் உள்ள வறட்சியெல்லாம் நீக்குது, சிறுநீரக பிரச்சனையை சரி செய்யுது, இதயத்தை பாதுகாக்குது, கண் பார்வைக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவ நேரத்தில் ஏற்படக்கூடிய உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. முக்கியமாக மலச்சிக்கல் பிரச்சனையை நீக்குது. இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பட் வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கும், அதனால் இது வர போதும். இன்னொரு விஷயம், நம்ம போடுற வீடியோவில் டிப்ஸ் இருக்குது, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தர்பூசணியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. விதையெல்லாம் எடுத்துட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடிச்சுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ இது கூடவே ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, பழம் எவ்வளோ இனிப்பாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன். இதை அப்படியே மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் நம்ம தண்ணியே சேர்க்கலை. இப்போ இதை நம்ம எதுக்கும் ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிக்குவோம். இதில் நமக்கே தெரியாமல் சில குட்டைகள் இருக்கலாம், விதைகள். அது நம்ம அதனால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷான வாட்டர்மெலன் ஜூஸ் கிடச்சிருச்சு. அதை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இது கூடவே ஒரு 1/2 லெமன் விதை எடுத்துட்டு இதில் புழிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஜூஸை குலுக்கி சர்பத் மாதிரி குலுக்கி எடுக்க போகிறோம். அதுக்கு ஏர்டைட் கண்டெய்னர் அல்லது வாட்டர் கேன், இல்லை உங்களுக்கு சில்வரில் ஏதாவது மூடி போட்ட ஜாமான் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஜூஸை சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போ 1 டம்ளர் ஜூஸ் அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி அதுக்குள்ளார போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே 1/2 லெமன் புழிஞ்சிருக்கோம். இந்த சைஸில் ஒரு லெமன் தோலோட அப்படியே இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கோம். இப்போ இதை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கி எடுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் குலுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குலுக்கி எடுத்துக்கோங்க. இதை எவ்வளோ தூரம் நம்ம நல்லா குலுக்கி எடுக்கிறோம், ஷேக் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா டைட்டாக மூடிட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எம்டி கிளாஸ் எடுத்தாச்சு. அதில் சப்ஜா சீட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சது, அதை இது கூடவே சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ இதை நீங்கள் ஜூஸ் போடும்போது சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய குலுக்கி சர்பத்து இதில் ஊற்றிடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தர்பூசணி குலுக்கி சர்பத் ரெடி ஆயிடுச்சு. குலுக்கி சர்பத் அப்படின்னாலே வந்து கேரளாவில் ரொம்பவே ஸ்பெஷல். நம்ம அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாட்டர் மிலன் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். இது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. ஜப்சா சீட்ஸ் எல்லாம் சேர்த்ததுனால இது வந்து கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு குழு சர்பத்னே சொல்லலாம். ஸோ நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இனிப்பு, உப்பு, புளிப்பு, உரப்பு எல்லாமே கலந்து ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்களும் இதை ஒரு முறை செய்து பாருங்கள். இப்போ இன்னைக்குள்ள டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து குக்கரில் பருப்பு வேக வச்சோம் அப்படின்னா, பருப்பு அல்லது நீங்கள் சாதம் இல்லை ஒரு சூப் வைக்கிறீங்க அப்படின்னா, அதில் வந்து தண்ணி வந்து நம்ம விசில் வரும்போது சில டைம் வந்து தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அதில் தண்ணியெல்லாம் வெளியில் லீக் ஆகும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணும்போது உள்ள ஒரு சின்ன கிண்ணத்தை போட்டுட்டீங்க அப்படின்னா விசில் வரும்போது நமக்கு வந்து வெளியில் தெரிக்காது. அடுப்பு அதில் மூடிலாம் அந்த இது வந்து தெரிக்கவே தெரிக்காது. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.